ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, நாமளும் போய் ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடுறோம். ஏன் ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், யாருக்காக ஓட்டு போடுறோம், என்ன செய்வதற்காக ஓட்டு போடுறோம் என்று நாம் தேடுறதே இல்லை. இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல். இதுல நீங்க யாருக்கு வாக்கு செலுத்த முடியும்னா, உங்கள் பிரச்சனைகளை, நமக்கான நம்ம 6 தொகுதிகளுக்கு உட்பட்ட சிக்கல்களை, நமக்கான சட்டத்திட்டங்களை இயற்றுவதற்காக உங்களுடைய ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்கு போகணும். இதுதான் இந்த தேர்தல். வேற யாரும் கிடையாது. நீங்க இங்க இருந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியாது, இங்க இருந்து நேரடியாக யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. மாறாக உங்கள் பகுதியில் உள்ள ஒரு வேட்பாளரை, உங்களுக்கான நபரை, உங்கள் பிரச்சனை தெரிந்தவரை, இந்த மண்ணினுடைய மக்களுடைய வலியை புரிந்தவரை, அந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசி சரி செய்யக்கூடிய ஒருத்தரை மட்டும்தான் இந்த தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி இதுவரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். காங்கிரஸ் 7 முறை வென்றிருக்கிறது. 7 முறை காங்கிரஸ் எம்பி வென்று போயிருக்கிறார். ஐயா மணிசங்கரையர் உட்பட 7 பேர் 4 முறை அவர் வந்திருக்கிறார். என்னங்க செஞ்சிருக்காரு? மயிலாடுதுறை மக்களுக்காக அவர் பாராளுமன்றத்தில் முழங்கியது என்ன? காவிரி நதிநீரை தரமாட்டம் சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 10 இடத்தை தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சிருக்க. இதே காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை நிக்குது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நான் தண்ணி தரமாட்டேங்குது. தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன, நிலைப்பாடு என்ன? இல்ல நான் உயிரை கொடுத்தா அது வாங்கி தருவேன் பேச போறாங்களா? இல்லை. வேட்பாளரே இங்க கிடைக்கலன்னு கும்மிடி பூண்டில இருந்து ஒரு அம்மா கூட்டத்தில் பாடியிருக்காங்க. சரி, நான் கூட ஒரு பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க, பாராட்டுக்குரியதுன்னு போய் பார்த்தா அந்த அம்மா 7 வருஷமா வருமான வரியே கட்டலங்க. நில மோசடி பண்ணிருக்காங்க, ஆட்டையை போட்டிருக்காங்க, புறம்போக்கு நிலங்கள், மக்கள் சொத்தை திருடி வச்சிருக்காங்க. இவ்வளவு வழக்கு நான் சும்மா சொல்ல, அவங்க வழக்கு இருக்கு, அபிடவிட்ல எடுத்து பாருங்க. அவங்களே கொடுத்திருக்காங்க பிரமாண பத்திரம், அதுலயே இருக்கு இவ்வளவு வழக்கு. அதே மாதிரி அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 2 முறை திமுக வெற்றி பெற்று. என்ன மாறி இருக்கு, என்ன பேசி இருக்கிறாங்க? இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ONGC இங்கே வந்தது, இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஹைட்ரோ கார்பன் வந்தது, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் மீத்தேன் வந்தது, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நீட் தேர்வு வந்தது, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் GST வந்தது, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இருக்கிற எல்லா கர்மாந்திரமும் வந்தது. எப்படி இவங்க உங்களுக்காக மீட்டு தருவாங்க? இப்ப வந்து பேசுறாரு ஐயா ஸ்டாலின், சொல்றார் நாங்க வந்தா கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாயா ஆக்கிடுவோம். இப்ப யாருங்க இருக்கிறா தமிழ்நாட்டுல? இனிமே தான் வருவாராம். நீங்க தான் சொன்னீங்க ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. நீங்க பல பேர் வீட்டுல கரண்ட் இல்ல, முடிச்சு விட்டாரு எல்லாத்தையும். சரி, என்ன விடியன்னு பார்த்தா இப்ப நான் 500 ரூபாயா ஆக்கிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப 1000 ரூபாயா மாத்துனது யாருங்க? 500 ரூபாயா இருந்த சிலிண்டரை 1000 ரூபாயா மாத்துனது யார்? இவங்க தானே. இப்ப என்ன மாறிடும் நினைக்கிறீங்க? சரி, கை சின்னத்துக்கே ஓட்டு போட்டு அம்மா சுதாவே ஜெயிக்க வச்சிருவோம். என்ன மாறும்? அவங்க போய் பாராளுமன்றத்தில் காவிரி நதி நீரை மீட்டு கொடுக்க பேசிடுவாங்களா? கச்சத்தீவை மீட்டு கொடுக்க பேசிடுவாங்களா? தமிழருடைய உரிமையை குறித்து பேசிடுவாங்களா? ஈழத்தில் நடந்த படுகொலை குறித்து பேசிடுவாங்களா? GST குறித்து பேசிடுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ், இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பத்தி பேசிடுவாங்களா? மீத்தேன் திட்டத்தை பத்தி பேசிடுவாங்களா? இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ். அதனால இந்த கட்சிகளை தூக்கி தூர எறியணுமா இல்லையா? அதே போன்ற அதிமுக 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தாங்க. 10 ஆண்டு காலம் ஐயா மோடி கூடவே இருந்தாங்க. என்ன மாத்தினாங்க? என்ன மாத்தினாங்க? ரெய்டு வருமேன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. தவிர என்ன பண்ணாங்க? இன்னைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் உள்ளவே உட்கார்ந்துருக்காங்க. எந்த ஊர்லயாவது நடக்குமா? அப்படி இருந்தும் கூட அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டு கேட்டு வர்றாங்க. எழுதி வைக்கிறாங்களே சோத்துல, மேல கூரை இல்ல, இருக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை, ஆனாலும் செவத்துல ஏழைகளின் சின்னம் ரெட்டல, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 50 வருஷமாக நீங்க ஏழை, 50 வருஷமா நீங்க ஏழை என்றால் இந்த கட்சிக்குரிய ஆட்சி அதிகாரம் எதற்கு? குழுவுல கடன் வாங்காம எந்த வீடாவது இருக்கா? எந்த வீடாவது? 7 குழுவில் லோன் வாங்கி இருக்க ஆள்லாம் இருக்கிறாங்க. 7 குழுவில் கடன்காரர்களாக மாற்றி வச்சிருக்கிறார்கள். நீங்க கல்யாணம், காது குத்து, கருமாதி, சடங்கு எதுனாலும் கடன் வாங்கித்தான் வாழணும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? காசு இருக்கிறவர்களுக்கு ஒரு கல்வி, காசு இல்லாதவர்களுக்கு ஒரு கல்வி. அதே போன்றதான் மருத்துவம். நீங்க அரசாங்க மருத்துவமனைக்கு போங்க, திராவிட மாடல்ல குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துனா மாற்றத்துக்கு ஸ்டாண்ட் கிடையாதுங்க, கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. படுத்துக்கிறதுக்கு பெட் இல்ல, கீழே படுக்க வைக்கிறாங்க. நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க. அப்படின்னா எதனால நோயாளிகள் அதிகமாகறாங்க? அது எப்படிங்க? தனியார் மருத்துவமனையில் எத்தனை பேர் போனாலும் வைத்தியம் பார்க்கறதுக்கு இடம் இருக்கு, அரசாங்க மருத்துவமனையில் இல்ல. காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை. விவசாயிகளுக்கு சரியான நேரத்துக்கு தண்ணி வரல. இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டு ஏமாந்து நிக்க போறோம்?
அறிவு சிறந்தவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் எப்படி தெரியுமா ஓட்டு போட்டிருக்கீங்க? கட்சியை பார்த்து வாக்கு செலுத்திருக்கீங்க, சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்திருக்கீங்க, என்னைக்கோ இறந்து போன தலைவர்கள் சொல்லிட்டாங்கன்னு வாக்கு செலுத்திருக்கீங்க, இலவச திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னு வாக்கு செலுத்திருக்கீங்க, சாதியை பார்த்து ஓட்டு போட்டிருக்கீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்கீங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க. என்னைக்காவது நல்லா கேட்டவன் பார்த்து ஓட்டு போட்டிருக்கீங்களா? இவர் படிச்சவரா, இவர் பண்புள்ளவரா, இவர் எனக்கு பிரச்சனை தெரியுமா, எனக்காக போய் பேசுவாரா? எதையும் பார்க்கல. எதையும் பார்க்காம திரும்ப திரும்ப அவர்களுக்கே வாக்கு செலுத்தி விட்டு மணல் கொள்ளை அடிக்கிறவங்க, மலையை உடைச்சு விற்கிறவங்க, ஆட்டையை போட்டவங்க, குளத்தை ஆட்டையை போட்டவங்களுக்கு எல்லாம் வாக்கு செலுத்திட்டு நல்லது நடக்கும்னா எப்படி நடக்கும்? உலகத்துல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? காசு கொடுத்து படிக்கிறது. கல்வியை கடன் வாங்கித்தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியது. அதை விட கொடுமை படிச்சுட்டு வெளில வர பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. பிஇ படிச்சுட்டு, பிபிஏ படிச்சுட்டு, எம்பிஏ படிச்சுட்டு பைனான்ஸ் கம்பெனில வேலை செய்யறவங்க உங்க பிள்ளை. கல்வி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, வேலை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, சாராயம் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இல்லை. தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு உங்க வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 400 ரூபாய் குறைஞ்சபட்ச ஆட்டையை போட்டு குடி மூலமா வெறும் 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்துட்டு, இந்த 1000 ரூபாய் வாங்கும் போதுதான் நான் உரிமை, பெண்களுக்கான உரிமை பெற்றதாகவே நான் உணர்றேன் அப்படின்னு பேச்சு வேற. அத கேட்கிறார், 1000 ரூபாய் வாங்கினீங்களா, எல்லாம் பேரல் வழி போட்டீங்களா, எல்லாம் பல பலன்னு இருக்கீங்கன்னு ஒரு அமைச்சர் கேட்கிறார். எவ்வளவு திமிரு அவர்களுக்கு! இது வரைக்கும் டிவியை இலவசமா கொடுக்க முடிஞ்சது இவங்களால, மிக்சியை இலவசமா கொடுக்க முடிஞ்சது, கிரைண்டரை இலவசமா கொடுக்க முடிஞ்சது. ஆனா ஏங்க வேலை கொடுக்க முடியல? ஏன்னா வேலை கொடுத்தா நாம சுதாரிச்சுக்குவோம், சம்பாதிப்போம். இவங்க கொடுக்கிற 500க்கு 1000க்கும் வாக்கு செலுத்த மாட்டோம், தூக்கி மூஞ்சில ஏறிவோம். கடைசி வரைக்கும் நம்மளை கடனாளியாக, வறுமை நிறைந்தவர்களாக மாற்றி வைத்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் இவர்கள் வசதியாக வாழ முடியும் என்று இத்தனை ஆண்டு காலம் நம்மளை ஏமாத்தி வச்சிருந்தாங்க. ஒரே ஒரு முறை நல்லவங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு பாருங்க, சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க. நம் பிரச்சனையை போய் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க, உங்கள் பிரச்சனையை தெரிந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க, இந்த மண்ணினுடைய மக்களுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க. அப்படி ஒரு பிள்ளையாதான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிக்கிறேன். காளியம்மன் கோடி கோடியான சொத்துக்கு சொந்தக்காரி அல்ல, கோடி கோடியான நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரி. இந்த மக்களுக்காக 15 ஆண்டு காலம் மக்கள் களத்தில் நின்றுக்கிறேன். பல போராட்டங்களை நின்று வழக்கு வாங்கியிருக்கேன். பச்சிளம் குழந்தையோட சிறைவாசல்ல போய் நான் நின்றுக்கிறேன். அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கிறேன். ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு எதிராக போராடி இருக்கிறேன். அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி இருக்கிறேன். நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள்ல முன்ன நின்றுக்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்த போது அவர்களுக்கு நீதி கேட்டு நின்றுக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் போராடிய என்ன ஒதுக்கி வச்சாங்க, ஓரம் கட்டினாங்க. காரணம் தெரியுமா? நான் ஏழை, என்கிட்ட பொருளாதார வலிமை இல்லை, நான் பணம் படைத்தவனின் பிள்ளை இல்லை, நான் அரசியல்வாதி வீட்டு வாரிசு இல்லை, நான் அதிகார வர்க்கம் இல்லை. அதனாலேயே நான் ஓரம் கட்டப்பட்டேன். இங்க நல்லவர்களுக்கு காலமே. என் கர்ம வீரர் காமராசரை தோற்கடித்தவர்கள் தானே நீங்கள்? கருணாநிதி எல்லாம் வெல்ல வைத்தவர்கள் தானே நீங்கள்? என்ன எதிர்பார்க்க முடியும்? இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை நோக்கி அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல கல்வி பெற வேண்டும், நல்ல மருத்துவம் பெற வேண்டும், தூய குடிநீர் பெற வேண்டும், அடிப்படை உரிமைகள் பெற வேண்டும், வாழ்கிற நிலத்திற்கு பட்டா வேண்டும், படித்துவிட்டு வெளியே வந்தால் கையில் வேலை வேண்டும் என்கிற பல்வேறு காரணங்களை மனதில் வைத்து உங்கள் வீட்டு பிள்ளை நான் களத்தில் நிற்கிறேன். மைக்கு சின்னத்தில் எங்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்க சின்னம், எங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்திருந்தாங்க. படுபாவிங்க அதையும் அதிகாரத்தை பயன்படுத்தி பிடுங்கி கொண்டு விட்டாங்க. இப்ப கையில மைக்க கொடுத்து விட்டுருக்காங்க. மைக்கு சின்னம் எந்த கட்சிக்காரர்கள் வாக்கு கேட்க வந்தாலும் எங்கள் சின்னத்தோட தான் வரணும். சும்மா வந்து அவங்களால பேச முடியும். அவங்க எங்க பேசுறாங்க? பேச்சாளர்களை கூட்டு வந்து வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பேச்சாளர்களா போய் நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க? வென்று போறவங்க தானே பேசுவாங்க. நீங்க பேசினாலும் ஓட்டு போடுவீங்க, பேசாட்டியும் ஓட்டு போடுவீங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போட்டுருவீங்க. நான் என்ன கேட்கிறேன், காசு வாங்குறது முடிவாய் போச்சு இல்ல, வாங்குங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னாச்சும் கணக்கு பண்ணி ஒரு மாசம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 1,60,000 கேட்டு வாங்கிடுங்களேன். நம்ம ரோடு நம்ம போட்டுக்குவோம், நமக்கான வேலையை நம்மளே உருவாக்கிக்குவோம். ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருந்தா 8 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் கிட்ட காசு வரும். அதை வச்சு ஒரு தொழில் தொடங்கிட்டு போவோம். ஒரு ஓட்டுக்கு 1,60,000 கேளுங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கணக்கு தான் கேளுங்க. அப்படியாவது வாங்குங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வாங்குங்க. ஏன்னா நம்ம வீட்டு காசு தான். அவ்வளவு ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க, மார்ச்சர்ல வச்சிருக்காங்க, பாதாள சாக்கடையில வச்சிருக்காங்க, பதுக்கி வச்சிருக்காங்க. எல்லாம் தேர்தல் அப்பதான் வரும். வாங்கி கொள்ளுங்க, நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. 2 பர்பஸ் ஆச்சு. அதனால நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. உண்மையில் என்னை பொறுத்தவரை இது தேர்தலாகவே நான் பார்க்கல. இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கிற சண்டை, இது ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் நடக்கிற போர், இது அடக்குமுறைவாதிகளுக்கும் அடங்கி போனவர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு போராட்டம்.
இதில் யார் வெல்லணும்னு நீங்க முடிவு செய்யும். உங்க வீட்டு பிள்ளை உங்கள்ல இருந்து வந்த ஒருத்தி உங்களுக்காக பேசுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி மயிலாடுதுறை மண்ணிலிருந்து வரட்டும். மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. எளிய மக்களுக்கான அரசியல் பெரும் புரட்சியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சாமானிய மக்கள் பேச வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. வலிமை தாருங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.